ஹாய் மக்களே, வெல்கம்ஸ் டு மாம்ஸ் ஹெல்தி கிச்சன். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க பிரியாணி செய்கிறதுக்கு சைஸாக. அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கடல் பாசி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதிப்பூ, அப்புறம் பிரியாணி இலை எல்லாமே வச்சுருக்கோம். அதே போல் தயிர் வச்சுருக்கோம். அப்புறம் வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பார்த்திங்கன்னா லெமன், இது எல்லாமே வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா பிரியாணி செய்ய போகலாம் வாங்க. பிரியாணி கொண்டு அடுப்பில் வச்சுட்டேன். இன்னும் காஞ்சிச்சு. பார்த்திங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு இப்போ நம்ம இந்த மசாலா ஐட்டம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 3/4 கிலோ கறிக்கு 3/4 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்பயுமே செய்கிற சாப்பாட்டு அரிசி தான். இதில் 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். இது மட்டும் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலாலாம் வதக்கிக்கலாம். இப்போ நான் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்க்கலாம். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கும் போதே பச்சை மிளகா போட்டுடலாம். பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டும். அது கூடவே பார்த்திங்கன்னா புதினா போட்டுடலாம். புதினா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி போடுவோம். கொஞ்சம் நல்லா ஒரு அளவுக்கு வதங்கிச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும், அப்போ நல்லாயிருக்கும். அது கூட நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டோம்னா நல்லாயிருக்கும். கலர் நல்லா இதாகும். இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதனால் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அது கூடவே பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். அப்போ தான் வெங்காயத்தில் போட்டால் தான் நல்ல ஃப்ளேவர் அதில் இறங்கும். அதனால் வெங்காயம் வதங்கும் போதே போட்டு வதக்கினோம்னா நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். வதக்கிட்டு இப்போ அது கூட தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டுடலாம். தக்காளி வதங்கிறதுக்காக சால்ட்டு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் போடுறேன். கல் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணுன்னா பத்தலைன்னா நம்ம உப்பு போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அதில் அதிகமான புளிப்பு இல்லாத தயிர் தான். தயிர் போட்ட உடனே நல்லா கிண்டிடணும், இல்லைன்னா பிரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா கிளறி விட்டுறணும். அப்போ தான் தயிர் பிரியாமல் இருக்கும் நல்லா. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நம்ம ஆட் பண்ணிடலாம். சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை போட்டு நல்லா ஒரு பேட்டு விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷமாவது இந்த மசாலாவில் இந்த சிக்கன் நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இடையில கொஞ்சம் கிண்டி விட்டுடலாம். அப்படியே மூட தேகலாம், அப்படியே திறந்தே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு இப்போ தான் போடுறேன். எல்லோரும் வெங்காயம் வதங்கொன்னே போடுவாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படி செய்கிறேன். இது செஞ்சு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்குது. நல்லா நல்லா வதக்க விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு நல்லா கறி இல்லாமல் ஏறி நல்லாவே இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நல்லா கிளறி விடுங்க. பச்சை வாசனை நல்லா போயிடும். என்னடா பச்சை வாசனை போகாதான்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டிங்கனாலே பாருங்கள், நல்லா மணமாக வாசம் வருது. கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். கறியும் நல்லா பாதி கறி வெந்துடும். நல்லா கறியில் மசாலா இறங்கி நல்லாவே இருக்கும். பாருங்க, நல்லாவே இருக்கும். அந்த வாசனை நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. நல்லா கறியுமே வெந்திருக்கு பாருங்கள், நல்லாயிருக்கு. இப்போ
தண்ணி ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் வந்து 3/4 கிலோ அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு இதுவே சரியாக இருக்கும். 3/4 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர்கிட்ட தண்ணி ஊற்றிருக்கேன். கறியிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும், போதும். இதுவே கரெக்டாக இருக்கும். இது நல்லா கொதித்து வரட்டும். கொதிக்கும் போது தான் நான் அரிசி போடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. அதில் லெமன் விட்டுடலாம். ஒரு 1/2 லெமன் தான் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதில் அரிசி போட்டுடலாம். நல்லா கொதிக்குது தண்ணி. கொதிக்கும் போது போட்டால் தான் ஒரு 2 கொதியில் அரிசி நல்லா வெந்துடும். இது சாதாரண வீட்டு அரிசி தாங்க. தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் அரிசி சாதம் வடிக்கிறது உங்களுக்கு தெரியும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். அரிசி ஒரு கொதித்து அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வரட்டும். அப்போ வந்து நம்ம மூடி போட்டுக்கலாம். அது வரைக்கும் திறந்தே இருக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். சாதமும் தண்ணியும் பாருங்கள் ஒரே இதாக வந்துடுச்சு. இப்போ வந்து 3/4 பங்கு சாதம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இது மேலே மூடி போட்டு தம் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மூடி போட்டாச்சு. ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. நான் மேலே எதுவும் வெயிட்லாம் வைக்கல. ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்துட்டு கொஞ்சம் நெய் மட்டும் ஆட் பண்ணிடலாம். மற்றபடி அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட் இன்னும் எடுத்து கொடுக்கும். நெய் விட்டுட்டு திரும்ப மூடி போட்டுடலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குண்டா போதும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லாவே பிரியாணி இதாகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் மேலே தூவிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவி அப்படியே இறக்கிடலாம். நல்லாவே இருக்கும். அங்கே பாருங்கள் எவ்வளோ உதிரி அப்படின்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது பிரியாணி. நல்லா வெந்து ஒவ்வொரு அரிசி ஒட்டாமல் தனித்தனியாகவே நல்லாவே இருக்குது பாருங்கள். இதான் பதம். அவ்வளோதான், எடுத்துடலாம். பிரியாணி சைடிஷ்க்கு கொஞ்சம் ஈரல் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள், இன்றைக்கி பிரியாணி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்டியாகவும் இருக்குங்க, நல்லாவும் இருக்கும். சைட் டிஷ்ஷும் அதுக்கு ஈரல் வச்சுருக்கேன். அதே போல் பார்த்திங்கன்னா எக்கு அவிச்சு வச்சுருக்கேன். எல்லாமே சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் ஏதாவது போடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் விடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.